ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் டியூஸ்டே vlog. எப்பயும் போல் மார்னிங் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சு லஞ்செலாம் கட்டி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து டயர்டாக இருக்குது, சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுனால டயர்டாக இருக்குது, நான் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து வேலைக்கு போகிறேன்னு சொன்னார். ரெஸ்ட் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னாரு. சரி, ரெஸ்ட் எடுப்பாங்கன்னா நல்லா தூங்குவாங்க அப்படின்னு பார்த்தா ஃபோன் நோண்டிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு படுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டியூஸ்டே வேறு, ப்ளஸ் சங்கட சதுர்த்தி. ஸோ நான் சும்மா இல்லாமல் அவர்கிட்ட கோயிலுக்கு போகலாமா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சிறுவாபுரி கோயிலுக்கு போகலாமான்ட்டு கேட்டேன். சரி, ஓகே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, உடனே வீட்டில் இருந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் கோயிலுக்கு. கோயிலுக்கு போய் பார்த்தா செம்ம கூட்டம். நான்லாம் கல்யாணம் பண்ண புதுசில் வாரம் வாரம் கோயிலுக்கு போவேன். அப்போ வந்து உள்ளெல்லாம் சாமி பார்க்க விடுவாங்க, இந்தளவு கூட்டம்லாம் அவ்வளோ இருக்காது. பட் இப்போ வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நானே ரொம்ப நாள் கழித்து போகிறதுனாலயா எனக்கு அப்படி ஃபீல் ஆயிடுச்சான்னு தெரில. அந்த குளத்தெல்லாம் சுற்றி ரொம்ப கூட்டம் இருந்தது. அதுலேயே லைன்லேயே நின்று சாமியை பார்த்துட்டு வந்தோம். என் பொண்ணுக்கிட்ட வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கோயிலில் கூட்டமாக இருந்தது, நாங்கள் ஜாலியாக சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னதுக்கு, அப்பாவுக்கு உடம்பு முடியல, ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னவரை, டயர்டாக இருக்குதுன்னு சொன்னவரை, நீ கோயிலுக்கு கூட்டின்னு போய் இன்னும் டயர்டாக்கி இட்டுன்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. கூட்டமாக இருந்தது. 2 ஹவர்ஸ் லைனில் நின்னாலும் சாமியை நல்லா பார்த்துட்டு வந்தோம். இது வரைக்கும் நானும் என் வீட்டுக்காரரும் தனியாக கோயிலுக்கு போனதே இல்லை. பசங்களை கூப்பிட்டுன்னு தான் போவோம். நான் இந்த வாட்டி தான் ரொம்ப நாள் கழிச்சுன்றதுனால நாங்களே பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்ட பிறகு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். பசங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பப்போ கோயிலுக்கு போவோம், வெளியெல்லாம் போவோம். பட் இப்போ வளர்ந்து ஸ்கூலுக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்ட பிறகு லீவ்லாம் போட முடியாதுன்ற ரீசனால் போகிறதே இல்லை, நாங்களும் போகிறதில்ல. சரி, இன்றைக்கி சும்மா கிளம்புனோம், சாமியை பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வெத்தலை தீபம் போட்டோம். சங்கட சதுர்த்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பால் காசி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொய்யாக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கொய்யாக்காய் வச்சு சாமி கும்பிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டேன். இப்படி தான் வந்து டியூஸ்டே போயிடுச்சு. இந்த விலாக் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.